Hello students, welcome to IBPS RRB Scale 1 Paper Explanation for Reasoning. Right. So inga question enna kuduthiranga paakalam. First question. 9 members C, D, E, F, G, H, I, J and K are born in 9 different years like 1962, 1967, 1974, 1976, 1980, 1992, 1997, 2004 and 2012 but not necessarily in the same order. Right. ஓகே ஸோ இயர் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஸோ கான்ஸ்டண்ட்டாக என்ன எடுத்துக்கணும்னா இயர்ஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிட்டோம்னா என்னது 1962, 1967, 1974, 1976, 1980, 1992, 1997, 2004 and 2012. ஓகே ஸோ இயர் பேஸ் கொடுத்துட்டாலே நம்ம கால்குலேஷன் பண்ணணுமா வேணாமான்றதை செக் பண்ணிக்கணும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸு இந்த அடிஷன் சம்மு ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து எல்டர் எங்கர் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கால்குலேஷன் பண்ணணும் தேவை கிடையாது. ரைட். ஸோ அதனால் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வேரியபிள்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்க்கலாம். The ages of all the persons are calculated based on 2020. So 2020 தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா calculate பண்ண எல்லாமே. I born in even number year, 2 person born between I and H. The age difference between I and J, H and J is 4 years. Okay, so difference பத்தி கொடுத்துருக்காங்க. So years calculate பண்ணணும். அது இல்லாமல் ஒரே ஒரு வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. So no issues, right? ஓகே ஸோ இப்போ ஏஜஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2012 அப்படின்னா என்ன வரும்? 8 years 2020 வரைக்கும் பார்த்தா. இங்கே 2004னா 16. ஓகே நெக்ஸ்ட் 1997 நமக்கு என்ன வரும்? ஸோ 7 years வருமா? ரைட். ஸோ 7 ரைட் இங்கேருந்து பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வரும்? ஸோ 3 and 4 ரைட். ஸோ 7. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆட் பண்ணோம். ஸோ 7 ஆட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23ன்னு வரும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 92. ஸோ 5 மைனஸ் ஆயிருக்கு. அப்போ 5 ஆட் பண்ணோம். ஸோ 28 ரைட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைனஸ் ஆயிருக்கு? 12. அப்போ 12 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 40 ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆட் பண்ணும். ஸோ 44. நெக்ஸ்ட் இங்கே 2 மைனஸ் ஆயிருக்கு. ஸோ 2 மைனஸ்னா 46. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? மறுபடியும் 7, தட் மீன்ஸ் 53 ரைட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் ஆயிருக்கு, தட் இஸ் 58. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளோட இயர்ஸ் அவங்க கொடுத்த டேட்டா படி. ஓகே இப்போ ஒன் பை ஒன் நம்ம சால்வ் பண்ணலாம். So all the ages of all the persons are calculated based on the previous year 2020. Okay, I born in even number year. So இதை நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிங்க. I born in odd number year ன்னு எடுத்துங்க. ஓகே இது கொஞ்சம் இங்கே மிஸ்டேக் இருக்கு. I born in odd number year. So I born in odd number yearனா நமக்கு பாசிபிலிட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ odd number year என்ன இருக்கு? ஸோ 1967 நெக்ஸ்ட் 1997 இந்த ரெண்டு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல ஆட் இயர் ரைட். ஓகே 2 பாசிபிலிட்டிஸ் வருது. நெக்ஸ்ட் 2 persons were born between I and H. ஸோ ஐக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் 2%. ஸோ ஐக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 2%. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் H and J is 4 years. ஸோ H and J is 4 years. ஸோ H வந்து இங்கே இருக்குன்னா 4 yearsனா வந்து பார்த்தீங்கன்னா 44. ஸோ H and J இந்த கண்டிஷனில் H இங்கே இருக்குன்னா J இங்கே வந்துடும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் நோ ஒன் பார்ன் பிட்வீன் ஜே அண்ட் டின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேக்கும் டிக்கும் நடுவில் யாருமே இல்லை. ஸோ அப்போ இங்கே தான் பாசிபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி இங்கே பாசிபிள் வரும். நெக்ஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எல்டர் டு டி இஸ் 1 more than number of person elder to k. The number of person elder to d 1 2 3 4 5 6 is 1 more than the number of person elder to k. ஸோ இந்த 1 2 3 4 5 6 இருக்கு இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 அதிகமாக இருக்குது, கேக்கு எல்டராக இருக்கிறவங்க. அப்போ கேக்கு எல்டர் எத்தனை பேர்? 5 பேர். ஸோ 1 2 3 4 ஓகே. ஸோ 1 2 3 4 வருது. அப்போ இந்த கண்டிஷனில் பார்க்கலாம். ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 இருக்காங்க. சாரி 1 2 3 இருக்காங்க. இஸ் 1 more than ஓகே ஓகேங்க நம்ம கே எடுக்கல இல்லையா? இன்னும் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 திஸ் இஸ் 1 more than k. ஸோ 1 2 3 4 5 அப்போ இங்கே கே வரும் நமக்கு இந்த கண்டிஷனில். இந்த கண்டிஷனில் 1 2 3ன்னு சொல்கிறாங்க. இது வந்து 1 அதிகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கே இங்கே வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் ஜி இஸ் எல்டர் டு கே பட் நாட் இமீடியட். ஸோ பட் நாட் இமீடியட்னா இங்கே வரும். ஸோ இந்த கண்டிஷனில் ஜி இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் த ஏஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் இ இஸ் 30 years. ஸோ ஐ அண்ட் இ இஸ் 30 yearsனா ஐ அண்ட் இ ஸோ 30 years எங்கே இருக்கு பாருங்க.
ஸோ 30 இயர்ஸ்னா இங்கே 30 இயர்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கணும், ஏன்னா அதிகமாக இருக்க முடியாது. ஸோ கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், ரைட்? ஸோ இ வரும் நமக்கு இந்த கண்டிஷனில். ஸோ இந்த கண்டிஷனில் ஐ இங்கே எங்கே இருக்குது, நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 23, ஸோ 30 இயர்ஸ்னால் அதிகமாக கூட இருக்கலாம், கம்மியாக கூட இருக்கலாம், நமக்கு அது தெரியாது. அப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவா, நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ வருவாங்க. நெக்ஸ்ட் ஒன், the age of C is double the age of F ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஜ் ஆஃப் C is double the age of F, ரைட்? ஸோ டபுள் ஏஜ் ஆஃப் எஃப்னா அப்போ இந்த ரெண்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டியில் இருக்குது. நெக்ஸ்ட் கே இஸ் எல்டர் டு இன்னு சொல்கிறாங்க. ஸோ கே இஸ் எல்டர் டு இ. ஸோ கே இஸ் எல்டர் டு இனா கே வந்து ஈயோட மேலே இருக்கணும், அப்போ இந்த பாசிபிலிட்டி வந்து தப்பாகுது. நெக்ஸ்ட் சி இஸ் டபுள் த ஏஜ் ஆஃப் எஃப்னா எஃப் இங்கே வந்துடும், ஸோ சி இங்கே வந்துடும். அப்போ சி வந்து 16னா எஃப் வந்து 8, ஸோ இந்த பாசிபிலிட்டி தான் கரெக்ட், ரைட்? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ நோட் பண்ணிக்கிங்க, கொஸ்டின் 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். So first question பாருங்க, how many persons are elder to age? So elder to age எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4. So 4, so that is option number 4, right? So next one. Okay, so next question, what is the age difference between I and K? So I and K age difference பாருங்க, I இங்க இருக்கு, K இருக்கு. Age difference that is 28 and 53. So 28 and 53, இது 13 எடுத்துட்டா 23, that means 25 years. That is option number 1. Clear? Next one, which among the following is the old one? Okay, so old one yaar, G inga, right? Sorry, odd one, sorry, odd one, K24. So K24, sorry, K44, 1% gap. H40, H வந்து பார்த்தீங்கன்னா 40. Next I16, ரைட்? ஸோ I16 கிடையாது, அதாவது பார்த்தீங்கன்னா K44 தப்பு, I16 தப்பு, H40 தான் நமக்கு வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 நம்மளோட ஆன்சர், ரைட்? ஸோ D8 பார்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா D8 கிடையாது, அதே மாதிரி G வந்து பார்த்தீங்கன்னா 53 கிடையாது. ஸோ மற்றது எல்லாமே தப்பு, H40 மட்டும்தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், who born in 1992? ஸோ 1992 யார் இருக்கா? K, ஆப்ஷன் நம்பர் 1 K. நெக்ஸ்ட் ஒன், ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் டைப் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துறாங்க பார்க்கலாம். 7 different people like G, H, I, J, K, L and M have to appear in 7 different seminars like stress, feminism, yoga poses, family violence, euthanasia, foster care and ethnic violence, but not necessarily in the same order. These seminars are to be held on a different day of a week, for starting from Monday and ending on Sunday of the same week. So day based கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஸோ டேஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட். ஸோ டேஸ் எடுத்துக்கிட்டா, ஸோ 7 days கொடுத்துட்டாங்க, மண்டே டு சண்டே, ரைட்? ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ரைட்? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனாக இங்கே பிளேஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நமக்கு 2 வேரியபிள் இருக்குது. ஓகே, பர்சனையும் பிளேஸ் பண்ணணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செமினார்ஸையும் நம்ம பிளேஸ் பண்ணணும். கிளியர்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செமினார் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 பாசிபிலிட்டி வருதுன்னா இங்கே நமக்கு இது யூஸ் ஆகும். கிளியர்? ஸோ இப்போ ஒன்றா நம்ம பிளேஸ் பண்ணலாம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபோஸ்டர் கேர் செமினார் ஷெட்யூல்ட் ஆன் வெனஸ்டே. ஸோ வெனஸ்டே ஃபோஸ்டர் கேர், ரைட்? ஓகே, only one seminar scheduled between seminars for foster care and family violence. அப்போ பாசிபிலிட்டி என்னது? இங்கே நமக்கு ஃபேமிலி வயலன்ஸ் வரலாம். இன்னொரு கண்டிஷனில் இங்கே நம்ம ஃபோஸ்டர் கேர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இங்கே ஃபேமிலி வயலன்ஸ் வரலாம். இல்லையா? கிளியரா? பிலோ ஆர் எபோ கொடுத்தாங்கன்னா நமக்கு சார்ட் அவுட் ஆகும், பார்க்கலாம். I has to appear for feminism seminar. ஸோ I வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம் செமினார் அட்டன் பண்ணணும், ரைட்? ஸோ ஃபெமினிசம். Next one, I does not have an seminar immediately before or immediately after family violence as well as foster care seminars. Okay, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I வரக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்லேயும் I வரக்கூடாது. ஸோ இந்த 2 கண்டிஷனில் I வரக்கூடாது இங்கே. ஸோ ஒரு கண்டிஷனில் டியூஸ்டே I வரக்கூடாது, தேர்ஸ்டே I வரக்கூடாது. இந்த கண்டிஷனில் இங்கே நமக்கு I வரக்கூடாது, அதே மாதிரி இங்கே நமக்கு I வரக்கூடாது, இங்கே நமக்கு I வரக்கூடாது. அப்போ பாசிபிள் என்னது? ஐக்கான பாசிபிள் இங்கேயும் இருக்கலாம், அப்படி இல்லைனா இங்கேயும் இருக்கலாம். இங்கே பாசிபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஸோ 3 பாசிபிள் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துறான்னு பார்க்கலாம்.
I neither has an seminar on Saturday and Sunday. ஸோ சாட்டர்டே சண்டேயும் கிடையாது. அப்போ இந்த பாசிபிலிட்டியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ரைடே மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டியில் அப்போ சண்டேயும் வர மாட்டாங்கன்னா ஐ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருவாங்க. கிளியரா? ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம் சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம் செமினார் நம்ம எடுத்துக்கணும். கிளியரா? ஸோ இப்போதைக்கும் ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். only three people have an seminar between I and L. I இங்க இருக்குன்னா 1 2 3 L இங்க வந்துரும். So 1 2 3 L இங்க வந்துரும். Okay, next one. K has to appear for seminar on the day immediately before stress. So immediately before stress na K. Possible என்னது இங்க stress எடுத்துட்டா இங்க K. இங்க stress எடுத்தா possible இல்ல. Next இங்க stress எடுத்தா possible இல்ல. இங்க stress எடுத்தா possible. So ரெண்டு possibility இங்க. இந்த கண்டிஷன்ல இங்க stress எடுத்தா possible கிடையாது. இங்க stress எடுத்தா இங்க K. Next இங்க stress எடுத்தா possible இல்ல இங்க. So ஒரு இதுல ரெண்டு possibility நமக்கு வருது. Next one. Only one person has and seminar between K and J. So K க்கும் J க்கும் நடுவுல ஒருத்தருக்கு செமினார் இருக்குன்னு சொல்றாங்க. சரி பார்க்கலாம். இன் கேஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இங்க எடுத்துட்டு இங்க K எடுத்துட்டோம்னா 1% between K and J பாசிபிள் கிடையாது. அப்போ ஸ்ட்ரெஸ் இங்க எடுத்துட்டு K இங்க பாசிபிள் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெஸ் இங்க எடுத்தா நம்ம K இங்க எடுத்துக்கலாம். 1% between K and J பாசிபிள். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்ல ஸ்ட்ரெஸ் இங்க எடுத்து இங்க K எடுத்தா 1% between K and J பாசிபிள் கிடையாது. அப்போ ஸ்ட்ரெஸ் இங்க தான் எடுத்தாகணும். அப்போ இங்க K வரும். 1% between K and J பாசிபிள் நமக்கு. Next one, G has to appear for ethnic violence. So G has to appear for ethnic violence. So G எங்க எடுக்க முடியும்? இங்க பாசிபிள் கிடையாது, இங்க ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்ப இங்க எடுக்க முடியுமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா foster care இருக்கு. அப்ப G வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்தோம்னா ethnic வரும் இந்த கண்டிஷன்ல. ஸோ இந்த பாசிபிலிட்டியில பார்த்தோம்னா G இங்க எடுக்க முடியாது, G இங்க எடுக்க முடியாது. ஸோ G இங்க தான் எடுக்க முடியும். ஸோ தட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ethnic தான் வரும் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன், G has seminar before L. So G has seminar before L. So before L na அப்ப இந்த கண்டிஷன் தப்பாகுது. நெக்ஸ்ட் ஒன், not necessarily immediately before. Okay, immediately before கிடையாது, பட் பிஃபோர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், M does not have to appear for stress. So M வந்து இங்க வராதுன்னா அப்ப இங்க வந்துரும். M வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. யோகா போசஸ் செமினார் இஸ் ஷெட்யூல்ட் ஒன் ஆஃப் த டே பிஃபோர் யூத்னாசியா. ஓகே, ஸோ யூத்தனேஷியா செமினார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூத்தனேஷியா செமினார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யோகாவுக்கு முன்னாடி இருக்கணும். அப்போ யோகாவுக்கு பிஃபோராக இருக்கணும் இல்லையா? யோகா பிஃபோர்னா அப்போ இங்கே வந்து ஜே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூத்தனேஷியா வருவாங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து நமக்கு யோகாவாக வருவாங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் ஒன்லி 1% தான் நம்ம பிளேஸ் பண்ணோம். எந்த பர்சன் மிஸ் ஆகிருக்காங்க நமக்கு? ஸோ பர்சன் எப்பவுமே இங்கே செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா நீங்கள் பிரச்சனை கிடையாது. ஸோ ஏன்னா GH, ஸோ H தான் நம்ம பிளேஸ் பண்ணோம். H வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்துடும். அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியரா? ஸோ இப்போ 1 by 1 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். On which day of the week, on which of the following days M appear for seminar? M appear for seminar Wednesday. That is option number 1, Wednesday. Right? Clear? Next one. How many seminars are scheduled between ethnic violence seminar and stress seminar? So stress and ethnic inga irukku 1 2 3 4. That is option number 1, 4 nammaloda answer inga. Right? Next one. On which of the following days does H have to appear for the seminar? So H inga irukku. So on which of the day? Sunday, right? So option number 4, Sunday. Next one. Who amongst the following appears for the seminar on the day exactly between the day on which seminars for foster care and family violence? So foster care and family violence nadula exacta yaar irukka? So J, option number 4. Right? Next one. Who amongst the following appears for the yoga poses seminar? Yoga poses seminar yaru? K, option number 4. K nammaloda answer. Next one. How many people in the given arrangement? Okay, இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதோட நம்ம சேர்த்து படிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணலன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கிளியரா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் படிக்கலாம். K, L, M, N, O, P, Q and R are sitting around a circular table at equal distance between each other but not necessarily in the same order. Some of the people are facing center while some face outside. Right? So some are inside, some are outside base பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் டேபிளை. ரைட்? ஸோ அதாவது சர்க்குலர் டேபிள். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? 8 பர்சன்ஸா? 1 2 3 4 5 6 7 8. ரைட்? ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி எடுத்துக்கிறேன்.
ஓகே இன்சைட் அவுட் சைடுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஸ்டார்டிங்ல எடுக்க முடியாது. ஸோ பார்க்கலாம். ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதா எல்லா இடத்துலையுமே கொடுக்குறது தான். ஸோ ஃபேசிங் சேம் டைரக்ஷன் மீன்ஸ் இஃப் ஒன் ஃபேஸஸ் சென்டர் அதர் ஆல்சோ ஃபேஸஸ் சென்டர் வைஸ் வெர்சா. ஃபேசிங் அவுட் சைட் ஃபேசிங் ஆப்போசிட் டைரக்ஷன் மீன்ஸ் இஃப் ஒன் பர்சன் இஸ் ஃபேசிங் இன்சைட் அதர் பர்சன் ஆல்சோ ஃபேசிங் அதர் பர்சன் இஸ் ஃபேசிங் அவுட் சைட் வைஸ் வெர்சா. ரைட். ஸோ M sits third to the right of P. P faces center சொல்லிட்டாங்க. ஸோ P faces center. Right. So P faces center. M sits third to the right of B. So 1, 1, 2, 3. So M sits third to the right of P. So M இங்க தான் வரும். இது direct statement. Only 3 people sit between M and N. So only 3 people sit between M and N னா ஆப்போசிட்ல இருப்பாங்க ரெண்டு பேருமே. ரைட். ஸோ அப்போ இங்க N வந்துரும். இந்த கண்டிஷன்ல N வரும். Right. R is second to the right of N. So R is second to the right of N னா possible. இங்க inside எடுத்துட்டோம்னா N இங்க வந்துரும். ஓகே. ரைட். சாரி. N கிடையாது. என்னது R. ஓகே R இங்க வந்துரும். நெக்ஸ்ட் கண்டிஷன்ல இங்க நம்ம அவுட் சைடு எடுத்துட்டோம்னா ஓகே பாசிபிள் இருக்கு இல்லையா அவுட் சைடு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டு ரைட். ஸோ இங்க R வரும் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன் O sits third to the left of K ன்னு சொல்றாங்க. K is an immediate neighbor of P. So K is an immediate neighbor of P னா அப்போ இங்க R எடுக்க முடியுமா? பாசிபிள் கிடையாது. அப்போ இங்க தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ இந்த பாசிபிலிட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகுது. கிளியரா? ஸோ இந்த பாசிபிலிட்டி நமக்கு தப்பாகுது. ஸோ தட் நம்ம எங்க பிளேஸ் பண்ணலாம்? R வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இங்க தான் இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் N வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு தான் நமக்கு இருக்கணும். கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அப்போ K இங்க வரும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி நான் எடுத்துட்டு இருக்கேன். வேற ஏதாவது பாசிபிலிட்டி வருமான்னு பார்க்கலாம். L sits second to the right of O. L sits second to the right of O பாசிபிள் பாருங்க. ஸோ இங்க எடுத்துக்கிட்டா செகண்ட் டு ரைட் பாசிபிள், இங்க எடுத்துட்டாலும் பாசிபிள் இருக்கு நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். L is not an immediate neighbor of M. ஸோ L is not an immediate neighbor of M னா இந்த ரெண்டு இடத்துலயும் நம்ம L எடுக்க முடியாதுன்னா L இங்க தான் எடுக்க முடியும் நம்மளால. அப்ப என்ன சொல்றாங்க? O sits second to the right of L sits second to the right of O. ஸோ அப்போ O இங்க தான் எடுக்க முடியும். செகண்ட் டு த ரைட்னா நமக்கு இன்சைட் எடுத்தாதான் செகண்ட் டு த ரைட் வரும் நமக்கு. Next, immediate neighbors of L face opposite directions. Immediate neighbor of L face opposite direction. One வந்து outside இருக்கு, அப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா inside. Okay, next one. M sits immediate left of Q. So M sits immediate left of Q னா Q இங்க தான் வரணும். Immediate left னா Q வந்து பார்த்தீங்கன்னா outside தான் இருக்கணும். Next, M and K face opposite directions. M and K face opposite directions னா first நமக்கு M ஓட direction நமக்கு தெரியாது இப்போதைக்கு. Next one, L faces same direction as O. So L faces same direction as O. Okay, M and K face opposite directions. Okay, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டைரக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம. வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? M sits immediate left of Q. ரைட், இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஓகே, நெக்ஸ்ட் L sits second to the right of O. Right, K is an immediate neighbor of P. Okay, K கொடுத்துருக்காங்க. K is an immediate neighbor of P. O sits third to the left of K. So third to the left. Okay, என்னது O sits third to the left. So third to the leftனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. அப்போ K வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட். ஸோ third to the left சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா M and K faces opposite direction. K வந்து அவுட் சைட், அப்போ M வந்து இன்சைட். இதுதான் நம்ம ஓகே கரெக்டான அரேஞ்ச்மெண்ட். ரைட். ஸோ இது நமக்கு தேவையில்லாமல் போச்சு. அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது தப்பாயிடுச்சு இந்த பாசிபிலிட்டி. ரைட். இப்போ கொஸ்டின் ஒன் பை ஒன் சால்வ் பண்ணலாம். ஹவு மெனி பீப்புள் in the given arrangement face outside? Okay, face outside பாருங்க. 1, 2, 3. எத்தனை பேர்? 3 people are facing outside. Right, option number 1, 3 நம்மளோட ஆன்சர். Next one, what is P's position with respect to R? P's position with respect to R. Rல இருந்து பார்க்கும்போது என்னது? Third to the right. Right, so third to the right. Option number 3, third to the right. Next one, who sits second to the left of Q? The second to the left of Q is what? O. Option number 1, O. Next one, who sits exactly between O and L when counted from the right of O? So right of O na இந்த பக்கம் வரும். So O and L க்கு நடுவுல. Okay, exact middle இருக்கா? P. Right, so option number 1, P. Next one, 4 of the following 5 are alike in a certain way based on the given seating arrangement, and so form a group. Which is the one that does not belong to the group? Odd one out. Right, so M inside, O inside, R inside, P inside, and remaining Q is outside. That is option number 5. Next one, so next one, inequalities base பண்ணி கொடுத்திருக்காங்க. Right, so solve பண்ணலாம். So first conclusion,
Q greater than O and Q equal to O ன்னு கொடுத்துறாங்க. செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா Q இங்க இருக்கு அண்ட் O இங்க இருக்கு. ஸோ கனெக்டிவிட்டி பார்க்கலாம். கனெக்டிவிட்டி என்னது இங்க L தான் கனெக்டிவிட்டி. Q equal to P greater than or equal to L and L is greater than or equal to M. ஓகே, எல்லாமே என்ன இருக்கு greater than or equal to தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. ஆனா ரெண்டுமே கம்பைன் பண்ண நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா either or ன்னு நம்ம சொல்ல முடியும். ரைட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 either or. நெக்ஸ்ட் ஒன் m less than a. ஸோ m less than a இங்க வந்து பார்த்தீங்கன்னா o இருக்கு. ஸோ அதை பார்த்துங்க. ரைட். ஸோ கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். ரைட். ஸோ m less than a. ஸோ m less than a பாருங்க ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ m less than or equal to less than ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட் o greater than m. ஸோ o greater than m னா o இங்க இருக்கு. ஸோ கனெக்டிவிட்டி என்னது நமக்கு, கனெக்டிவிட்டின்றது l. ஸோ o greater than or equal to n and greater than l. Next L greater than or equal to M. அப்ப என்ன சொல்லலாம், O greater than or equal to greater than or equal to இருக்கு. அப்ப second one கூட follow ஆகுது. அப்ப என்ன சொல்லலாம், both 1 and 2, that is option number 1, both 1 and 2 are true. Next one. Right. X is what, less than or equal to U. So X is less than or equal to U. X இங்க இருக்கு and U இங்க இருக்கு. Connectivity என்ன இருக்கு நமக்கு, X less than Y and connectivity. Okay, so U க்கு பார்க்கணும் இல்லையா, X ல இருந்து நமக்கு U க்கு பார்க்கணும். So X less than Y, அப்போ நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ரைட் Y and okay இதை எடுத்துக்கலாம். நம்ம W கூட கனெக்ட் பண்ணலாமா. ஸோ W கனெக்ட் பண்ணிட்டு அப்போ இங்கே தான் கனெக்ட் பண்ணணும், நம்ம T வச்சு கனெக்ட் பண்ணிக்கணும். ரைட். ஸோ பார்க்கலாம். ஸோ W greater than, sorry X greater than W. ஓகே, லெஸ் தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் W less than Y. ஸோ W less than Yனா இங்கே கனெக்டிவிட்டினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கனெக்டிவிட்டி நமக்கு இருக்கு, X தான் கனெக்டிவிட்டியாக இருக்கு. ரைட். சப்போஸ் X கனெக்டிவிட்டினா அப்போ என்ன ஆகும், X வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும், லெஸ் தேன் Y. ரைட். ஸோ அப்போ லெஸ் தேன் Yனா நமக்கு என்ன ஆகும், இங்கே பாருங்க கரெக்டாக எங்கேருந்து பார்க்கணும், Wலேருந்து. ஸோ Wலேருந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன். அப்போ செகண்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகும். தட் இஸ் only 2 is true. That is option number 2. Clear? Next one, m less than k. So m less than k பாருங்க. So m d யும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. So m d பிளேஸ்ல m ன்னு எடுத்துக்கலாம். So m less than or equal to less than equal to less than or equal to, right? First one true. Next one, l greater than g ன்னு சொல்றாங்க. l greater than g பாருங்க. So l and இங்க காமன் வேரியபிள்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ரைட். ஸோ l வந்து பார்த்தீங்கன்னா அப்போ l பிளேஸ்ல நம்ம என்ன m பிளேஸ்ல என்ன எடுத்துக்கலாம், d எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ L less than or equal to D ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ L less than or equal to D ன்னு எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், நமக்கு G ல இருந்து பார்த்தா less than or equal to less than or equal to less than. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா less than தான் இருக்கு. ஸோ நமக்கு greater than ஆக வாய்ப்பு கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. ஸோ only one is true. That is option number 5. Right. Next one. So next one, S less than W. So S less than W பாருங்க. S less than T less than U. கனெக்ட் பண்ணோம்னா எதை வச்சு கனெக்ட் பண்ணுறது, T வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். ரைட். அப்போ T வச்சுன்னா நமக்கு W U தேவையில்லை, இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் W லெஸ் தேன் யூன்னு சொல்றாங்க. ஸோ W லெஸ் தேன் யூனா ஓகே கனெக்டிவிட்டி பாருங்க, W லெஸ் தேன் V ஈக்குவல் டு T அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா T இருந்து பார்க்கணும், T is less than U. அப்போ less than equal to less than U. So second one follow ஆகும். That means only 2 is true. Option number 3. Right. Next one என்ன கொடுத்துறாங்க, ஸோ டேட்டா சஃபிஷியன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ். ரைட். ஓகே. ஸோ சால்வ் பண்ணலாம் ஒன் பை ஒன் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, how is money coded in the given code language. Okay, the data sufficiency questions. Right. Next, in the given code language, plants are needed water is coded as CUPT LMXH, and in the same code language you needed more money is coded as XHQSOPBR. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களான்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதாவது கொடுத்த வேர்ட் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ மணின்றது இங்கே இருக்கா இல்லையானா இருக்கு. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மணி இருக்கானா, இந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு மணி கிடையாது. சரி பார்க்கலாம், மற்றது எல்லாமே காமனா இருக்கு. ஸோ மணி மட்டும் தான் இங்க இருக்கு. அதுக்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குதுன்னா நமக்கு ஆன்சருக்கு வருதுன்னு அர்த்தம். ஸோ பார்க்கலாம், யூன்றது இங்க இருக்கா,
கிடையாது. அப்ப யூன்றது இங்க இல்லன்னா அப்ப யூவும் இங்க தனியா இருக்கு, மணியும் தனியா இருக்குன்னா கண்டிப்பா நமக்கு எய்தர் ஆர் தான் வரும். சோ தட் ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைக்காது. கரெக்டா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன்ல we brought money plants. நெக்ஸ்ட் ஒன் you are money minded ன்னு இருக்கு. ரைட். அப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா இங்க காமனா இருக்கு. சோ வேற ஏதாவது வேர்டு காமனா இருக்கான்னு பார்த்தா யூன்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது இங்க. ஆர்ன்றது இருக்கானா கிடையாது. மைண்டட்னு இருக்கானா கிடையாது. அப்போ இது மட்டும் தான் காமனா இருக்குன்னா அப்போ கோடு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரே ஒரு கோடு தான் நமக்கு காமனா இருக்கும். சோ இங்க நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். செகண்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப என்ன சொல்லலாம் நம்ம ஆப்ஷன் நம்பர் that is 2 is sufficient to answer, right? So பார்க்கலாம் ஆப்ஷன் நம்பர் என்னது பாருங்க. ஆப்ஷன் நம்பர் fourth option, right? The data in statement 2 alone is sufficient to answer the question, right? Next one. Okay, so next question பார்க்கலாம். Among students GH, IJ and K each earning a different salary, who earns the second lowest ன்னு கேக்குறாங்க. Right. So அதுக்கு ஏத்த மாதிரி இங்க நம்ம இது பண்ணிட்டோம் டிரா பண்ணிட்டோம்னா ஸோ என்னது 5% இல்லையா. ஸோ 1 2 3 4 5. ஸோ I earns more than only 2 people, that means I இங்க வரும். நெக்ஸ்ட் J earns more than G and K, okay, but not the most. அப்போ J வந்து பார்த்தீங்கன்னா இங்க எடுத்துட்டா G or K, ஸோ G or K இங்க வரும். அவங்க கேட்கறது என்னது நமக்கு செகண்ட் லோவஸ்ட் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஆன்சர் கிடைக்கல. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் கிடைக்கல. அப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். only one person earns more than J. So only one person earns more than J. Next, G earns more than K but less than both H and I. Right. அப்போ both H and I. அப்போ G வந்து இங்க இருக்கும். G earns more than K ன்னு சொல்றாங்க. இப்போ இதுதான் அவங்க சொல்லியிருக்காது. இப்போ H and J விட வந்து கம்மியா இருக்கணும். H and I விட கம்மியா இருக்கும்னா H இங்க I இங்க வரும். இது நமக்கு தேவையில்லாத டேட்டா. ரைட். இப்போ இது வச்சா நம்மளால சொல்ல முடியும் செகண்ட் லோவஸ்ட் யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு G தான் வராங்க. ஸோ செகண்ட் லோவஸ்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. தட் இஸ் only 2. ரைட். ஸோ only 2 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் okay, the data in statement 2 alone is sufficient to answer the question. That is option number 3 நம்மளோட answer. Right. So next one. Next question. What is the position of B from right end of a line of 8 people? So 8 people இருக்காங்கன்னு சொல்றாங்க. So பார்க்கலாம். So H stands second from right end. So எத்தனை people? 8 people. 1 2 3 4 5 6 7 8. So 8 members எல்லாம் H stands second from right. So அப்போ H இங்க இருக்கும். Next, only 3 people stand between H and D. So 1 2 3 இங்க D வரும் நமக்கு. Next, B is an immediate neighbor of D. So B is an immediate neighbor of D னா B இங்கேயும் இருக்கலாம், அப்படி இல்லைனா இங்கேயும் இருக்கலாம் நமக்கு. Right. So பார்க்கலாம் next one. K stands second to the right of B. So K stands second to the right of B னா இங்க K எடுக்கலாம். In case B இங்க எடுத்தா இங்க கூட K எடுக்கலாம். ரைட். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு B யோட பொசிஷன் கரெக்டாக நமக்கு கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றது நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். F sits extreme left end of the line. So F வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். Next, only 3 people sit between F and X. 1 2 3 X இங்கே வரும். Next one, K is an immediate neighbor of X ன்னு சொல்றாங்க. அப்போ K ன்றது நமக்கு இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். B sits second to the left of K. இப்போ K இங்க எடுத்துட்டா second to the left B எடுத்துக்கலாம். K இங்க எடுத்தா second to the left இங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா B எடுத்துக்கலாம். ஸோ பாசிபிள் இருக்கு. அப்போ செகண்ட் ஒன் சால்வ் பண்ணாலும் நம்மளோட B யோட பொசிஷன் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைன் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ கம்பைன் பண்ணோம்னா ஸோ செக் பண்ணுங்க, இதுல நம்ம கம்பைன் பண்ணலாம். only 3 people. Okay, so X stands second from right end. So H வந்து இங்க எடுத்துக்கலாம் நம்ம. X stands second from right end. Okay, X இல்ல H. Next, only 3 people stand between H and D. That is 1 2 3 இங்க நமக்கு D வந்துரும். Next one, B is an immediate neighbor of D. So B is an immediate neighbor of, okay, D னா இங்கே வரலாம், இங்கே வரலாம். Next, K stands second to the right. இங்க B எடுத்துட்டா second to the right வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம்? K எடுத்துக்கலாம். ரைட். அப்படி இல்லைன்னா இங்க B எடுத்துட்டா செகண்ட் ரைட், இங்க K எடுத்துக்கலாம். நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது. ஸோ வேற ஏதாவது இங்கேருந்து ரெஃபரன்ஸ் ஏதாவது எடுத்துக்கணும்னு பார்த்தா K is an immediate neighbor of X னா இங்கேயும் K immediate neighbor தான், இங்கேயும் immediate neighbor தான் X-க்கு. ரைட். ஸோ B stands second to the left of K. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கல. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? neither nor. கம்பைன் பண்ணி கூட ஆன்சர் கிடைக்கலன்னா என்ன ஆன்சர் பண்ணணும் நம்ம? neither nor. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் எங்க இருக்குன்னு பாருங்க. The data in statement 1 alone is sufficient. Okay, even that is option number 1 தான். Right. So option number 1 தான் நம்மளோட answer. That is data even in both the statements 1 and 2 together is not sufficient to answer the question. Right. Next one. Okay, so next question. How is K related to X ன்னு சொல்றாங்க. So K related to X பார்க்கலாம்.
So first one, so first இப்போ k க்கு gender இருக்கா இல்லையா அது நமக்கு important. K is married to V. X is the only child of X and S. H is the grandfather of K ன்னு சொல்றாங்க. Clear? Right? X வந்து பாத்தீங்கன்னா V married பண்ணிருக்காங்க, gender தெரியாது. Next X is only child of H and S. அதுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு X ஓட gender தெரியல, அது நமக்கு தேவையில்லை. பட் நமக்கு தேவையானது K ஓட gender. H is the granddaughter of K ன்னு சொல்றாங்க. H is the granddaughter of K னா அப்ப K வந்து என்ன ஆவாங்கன்ற grandfather of K னா K வந்து என்ன ஆவாங்க, என்ன gender நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் வராது, பார்த்தே சொல்லிடலாம். நெக்ஸ்ட் S is wife of H, அப்போ H வந்து பாத்தீங்கன்னா மேல், அது நமக்கு தேவையில்லாதது. ஸோ நெக்ஸ்ட் K is granddaughter of S. ஸோ K is granddaughter of S னா அப்போ நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் நம்ம இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்னா சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன் வந்து கிடைக்காது ஜெண்டர் இருந்தாலும். கிளியரா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். S is wife of H, H on the male. K is granddaughter of S, so K is granddaughter of S. Next one, X is son of H, so X is son of H na X என்றது ஓகே K ஓட ஃபாதராகவும் இருக்கலாம், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா அங்கிளா கூட இருக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கல, எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா K என்ன ஆகும்னு ஆன்சர் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணணும், நம்ம கம்பைன் பண்ணணும். இப்போ கம்பைன் பண்ணோம்னா H is grandfather of K, so H is grandfather of K satisfy ஆகுது. Next X is the only child of H and S, X is the only child of X and X ன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா X is married to B, இவ்வளவுதான் சொல்றாங்க. இப்போ இங்க நமக்கு ஓகே என்ன கேக்குறாங்க, X is related to K is related to X தான் கேக்குறாங்க. இப்போ நமக்கு X ஓட ஜெண்டர் இங்க நமக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஒன்லி சைல்டுன்னு கொடுத்துட்டாங்க இங்க. ஸோ ஒன்லி சைல்ட்னா இவர் மட்டும் தான் இருப்பாரு, ரைட்? ஸோ இவர் மட்டும் தான் இருப்பாரு. ஸோ தட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு, ஜெண்டர் ஃபர்ஸ்ட் கிடைச்சது. பட் வந்து இங்க வந்து ஜெண்டர் கிடைச்சது, பட் எங்க எக்ஸை பிளேஸ் பண்ணணும், நம்ம அங்கிளாவும் பிளேஸ் பண்ணலாம், இல்லை சன்னாவும் பிளேஸ் பண்ணலாம். ஏன்னா ஒன்லி சைல்டு இங்க கொடுக்கல, பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி சைல்டு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா வந்து ஒரே ஒரு சைல்டு தான் இருக்காங்க, அவரோட சைல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா K. அப்போ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே, ஸோ K வந்து எக்ஸுக்கு என்ன ரிலேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ரைட்டா? கரெக்ட். ஓகே, அதானே? ரைட். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது கண்டிஷன். அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, ஹவ் இஸ் எக்ஸ் K ரிலேட்டட் டு எக்ஸ்னா K ரிலேட்டட் டு எக்ஸ் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும் நம்மளால. அப்போ என்ன சொல்லலாம், போத் 1 and 2, ரைட்? ஸோ போத் 1 and 2 ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஸோ எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் நம்பர் ரைட் 3, ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் டைரக்ஷன் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாம். How far is point O from point Q, right? So point O is 6 meters north of point S. Point O is 6 meters north of point S. Next one, point W is 6 meters east of S. Point W is 6 meters east of S. Next, points Z and C when joined forms a straight line of 12 meters with W as the midpoint. Point Z is north of C. So point Z is okay north of C ன்னு சொல்றாங்க, right? Right. So பார்க்கலாம். So point Z is north of C னா அப்போ midpoint வந்து பாத்தீங்கன்னா W. அப்போ point C எங்க இருக்கும், point C இங்க இருக்கும். Next point Z வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கும். டோட்டலா 12 ன்னு சொல்றாங்க. அப்போ இதுவும் பாத்தீங்கன்னா 6 ஆ இருக்கும், இதுவும் பாத்தீங்கன்னா 6 ஆ இருக்கும். இங்க யார் இருப்பா, Z இருப்பாங்க. Next one, point Q is 4 meters to the east of Z. Point Q is 4 meters to the east of Z. So Q ன்றது இங்க வரும் நமக்கு. So இதுதான் ஃபைனல் அவங்க கொடுத்த டேட்டா. கொஸ்டின் என்னது, how far is O is from point Q. So O is from point Q னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஸ்டன்ஸ் சொல்ல முடியும். ஸோ இதை கால்குலேட் பண்ணி கண்டிப்பா டிஸ்டன்ஸ் சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்குது. ஸோ கால்குலேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வருமா ஆன்சர் வருமா இல்லையான்னு நம்ம செக் பண்ணா போதும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, point A is 6 meters to the west of Q, right? Point A is 6 meters west of Q. Next one, point H is 12 meters south of A. Point H is 12 meters south of A. Point B is 4 meters west of H. 4 meters west of H, point B. Next one, point S forms midpoint of the line formed by joining B and O. So B and O join பண்றாங்க, midpoint என்னதா இருக்கணும், so midpoint என்ன சொல்றாங்க, point S forms a midpoint. So point S தான் midpoint, யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா
formed by B and O. So right, so B and O form பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் யாரா இருக்கணும், S ஆ இருக்கணும்னு சொல்றாங்க. ரைட், பார்க்கலாம். Point S is 6 meters north of B. So point S is 6 meters north of B. அப்ப இங்க 6 னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் S தான் மிட் பாயிண்ட். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா யார் வருவா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு O வருவாங்க. இப்போ இதுல இருந்து क्वेश्चन என்ன கேக்குறாங்க நமக்கு, சோ क्वेश्चन என்ன கேட்டாங்க, பாயிண்ட் O from point Q, how far? So point O and Q, இங்கே நம்மளால டிஸ்டன்ஸ் சொல்ல முடியுது. ரைட், அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இங்க செகண்ட் ஒன் நமக்கு ஆன்சர் வருது. அப்போ எய்தர் ஆர்னு சொல்லலாம். சோ ஆப்ஷன் நம்பர் ரைட், எய்தர் ஆர் எங்க இருக்குன்னு பாருங்க. ரைட், so either or, okay, option number 5 is our answer. Right, okay, next one. Okay, so next one arrangement based கொடுத்திருக்காங்க. so பார்க்கலாம். 8 people S, T, U, V, W, X, Y and Z live on 8 different floors of a building but not necessarily in the same order. The lowermost floor of the building is numbered 1, the one above that is number 2 and so on till the topmost floor is 8. so இங்க ஒரே ஒரு வேரியபிள் தான் கொடுத்திருக்காங்க, floor based. right, இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ நம்ம டேபிள டிரா பண்ணிக்கலாம். so 8 floors இல்லையா, so 8 7 6 5 4 3 2 1. right, right. so ஒரே ஒரு வேரியபிள் தான் நமக்கு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். so that நம்ம இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம். so இத்தனை பாசிபிலிட்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ப்ரிலிம்ஸ்ல நமக்கு அவ்வளவு டைம் இருக்காது. so மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பாசிபிலிட்டிஸ் எடுத்து பண்ண பார்க்கலாம். right, only 4 people live between the floors on which W and X live. right, அப்ப கண்டிஷன் என்னது, W 1 2 3 4. right, so W and X இது ஒரு பாசிபிள். நெக்ஸ்ட் இங்க W எடுத்துட்டா 1 2 3 4 and X possible. so ரெண்டு பாசிபிள் எடுத்து பார்க்கலாம். next S lives on odd number floor, S lives immediately above X. so S lives immediately above X னா நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டி கூட, அப்ப W இங்க எடுத்துட்டா ஓகே, X இங்க எடுத்துட்டா, so 1 2 3 4. அப்போ இங்க வந்து S எடுக்கலாம், இங்க S எடுக்கலாம். இப்போ S என்ன சொல்றாங்க, odd number floor. odd number floorனா நமக்கு 4th floorல பாசிபிள் கிடையாது, இதை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஆட் நம்பர் ஃப்ளோர் பாசிபிள். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஃப்ளோர், இதுவும் பாசிபிள் கிடையாது, இதுவே நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நம்ம இன்னொரு மாதிரி கூட பண்ணலாம் இல்லையா, இங்க எக்ஸ் எடுத்துக்கிட்டு ரைட், இங்க எக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம டபுள் எடுத்துக்கலாம். பட் என்ன சொல்றாங்க, எக்ஸுக்கு மேல எஸ் இருக்கணும், அப்ப இங்க பாசிபிள் கிடையாது. இங்க எக்ஸ் எடுத்துக்கிட்டா இமிடியட்லி அபோவ் எக்ஸ் இஸ் எஸ், பட் ஈவன் நம்பர் பாசிபிள் கிடையாது. அப்ப இங்க எக்ஸ் எடுத்துக்கிட்டா இமிடியட்லி அபோவ் x is s, so 1 2 3 4 w. அப்ப இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி நமக்கு இருக்கு. சோ இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், only one person lives between S and T's floor. so S and T one person, so இங்கேயும் பாசிபிள் இங்கேயும் பாசிபிள். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாசிபிள் தான், இங்க தான் வரணும். ஓகே, Y lives immediately above Z floors, immediately above யூஸ் ஃப்ளோர்னு சொல்றாங்க. சரி, எஸ்என்டி வந்து பாத்தீங்கன்னா ஒன் பர்சன் சொல்றாங்க இல்லையா, ஸோ ஒன் பர்சனை நம்ம இங்க எடுத்து பார்க்கலாம் ஜஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் Y lives immediately below Z floor. immediately belowனா பாசிபிள், இந்த ரெண்டு பாசிபிள், இந்த ரெண்டு பாசிபிள். ரைட், ஸோ பார்க்கலாம். Z வந்து Y வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் நம்பர் 5 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட், அப்போ இங்க ஃப்ளோர் நம்பர் 5ல T தான் இருக்கு. ஸோ ஓகே, ப்ராப்ளம் கிடையாது. இப்போ Y எப்படி இருக்கணும், நம்ம பிலோ Z இருக்கணும் and above u இருக்கணும். அப்ப நடுவுல இருக்கணும். அப்ப நடுவுல இருக்கணும், y இங்க எடுத்துக்கிட்டா above u and below z, immediately above and immediately below. so possible. அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன் இங்க v வந்துருவாங்க. சரி, இந்த கண்டிஷன் இப்படி வந்துச்சு. சில சமயம் பாத்தீங்கன்னா நமக்கு எய்தர் ஒரு கண்டிஷன் கூட நமக்கு வரும். சோ தட் இங்க நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த கண்டிஷன்ல y இங்க எடுக்க முடியாதுன்னா இங்க எடுக்கவே முடியாது, அப்ப இந்த கண்டிஷன் வராது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு t க்கு என்ன பாசிபிள் இருக்கு, t இங்க பிளேஸ் பண்ணிட்டா ஒருவேளை நம்ம t வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளேஸ் பண்ணோம்னா சுத்தமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த y z y u நம்ம இங்க எடுக்கவே முடியாது, ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கும் கண்டினியூவா. ரைட், இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியரா? இப்போ क्वेश्चन 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். which of the following statements is true according to the given arrangement? only 3 people live between u and t. கிடையாது, ரெண்டு பேர் தான். v lives on floor number 8. சரி, v lives on floor number 8, option number 2 நம்மளோட ஆன்சர். ரைட், ஸோ சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது சில சமயம் கரெக்டாக தப்பான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா மற்ற ஆப்ஷன்ஸ் கூட ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி, ஏதாவது ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஆன்சராக வருதுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பாக தான் இருக்கும். only one person lives below w. கிடையாது, யாருமே கிடையாது. none of the given option is true. next
Z lives on an odd number floor. Z lives on odd number floor, இல்லை even number floor. Okay, none of the option is true ன்னு சொல்லும்போது அப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியாது. Next one. 4 of the following 5 are alike in a certain way based on the given arrangement and hence form a group. Which of the following does not belong to the group, right? YS, Y க்கு நடுவுல 3 பேர் இருக்காங்க. ZW நடுவுல 2 பேர், ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். YT, Y க்கும் T க்கும் நடுவுல 2 பேர். அப்போ YS க்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருந்தாங்க. செகண்ட் ஆப்ஷனுக்கு நடுவுல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேர், இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 பேர். அப்போ இது ரெண்டு காமனா இருக்கு, இதுதான் டிஃபரெண்டா இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் அவர் ஆன்சர். ரைட், ஓகே. ஸோ மற்றது செக் பண்ண அவசியம் கிடையாது. கரெக்ட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன். Who amongst the following lives on floor number 3? So floor number 3 ல இருக்க Y, option number 2. Next one. Who amongst the following lives immediately above W's floor? Immediately above W's floor is U, that is option number 1. Next. X lives on which of the following number floor? X is what? 6th number. Option number 4. Next one. Okay, so next one. Syllogism base பண்ணி கொடுத்திருக்காங்க. Okay, so solve பண்ணலாம். So first one. No purse is a note. All wallets are notes. Right? So conclusion 1. So no statement கூட இருக்கு, right? Some purses are pouches. So 3 statement கொடுத்திருக்காங்க. So conclusion பார்க்கலாம். No wallet is a pouch. No purse is a wallet னு கொடுத்திருக்காங்க. Right? So பார்க்கலாம். So purse-க்கும் sorry wallet-க்கும் pouch-க்கும் தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? So பாருங்க எப்படி இருக்குன்றது. All wallets are notes னு இருக்கு. Next some purses are pouches. So no purse is a note. கரெக்டா பாத்தீங்கன்னா பர்ஸுக்கும் நோட்டுக்கும் எந்த விதமான ரிலேஷனும் கிடையாது. எல்லா வேலெட்டுமே எங்க இருக்கு? நோட்டுக்குள்ள இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம செகண்ட் கன்க்ளூஷன் நம்ம சொல்லலாம் ஃபாலோ ஆகுமா ஃபாலோ ஆகாதுன்னு. வேலெட் எல்லாமே எங்க இருக்கு? நோட்டுக்குள்ள இருக்கு. அந்த நோட் வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ் கூட கனெக்ஷன் கிடையாது. அப்போ கண்டிப்பா பர்ஸும் வேலெட்டும் கனெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுது. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். வேலெட் எல்லாமே நோட்டுக்குள்ள இருக்கு. அந்த நோட் வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் சம் பர்சஸ் ஆர் பவுச்சஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ பர்சஸ் வந்து பவுச்சஸ்ன்னு சொல்றாங்க. பட் இப்போ வேலெட்டுக்கும் பவுச்சுக்கும் டைரக்ட் ரிலேஷன் இருக்கானா? கிடையாது. ரைட், அப்போ இப்போ என்ன சொல்லலாம்னா நம்ம பாசிபிலிட்டியில சில பவுச்சை வந்து நம்ம வேலெட் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா சில பவுச் வந்து பர்ஸை விட வெளியே இருக்கு. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ன்றது நமக்கு ஃபாலோ ஆகாது. அப்போ என்ன சொல்லலாம்? ஒன்லி 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் அவர் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன். ஸோ 3 கன்க்ளூஷன் 3 ஸ்டேட்மெண்ட் தான், ரைட். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நோ பர்ஸ் இஸ் ஏ நோட். ஆல் வேலட்ஸ் ஆர் நோட். சம் பர்சஸ் ஆர் பவுச்சஸ். ஸோ சேம். ஓகே, ஸோ பார்க்கலாம் இங்க. ஆல் நோட்ஸ் பீயிங் பவுச்சஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. ரைட், ஸோ நோட்ஸ் அண்ட் பவுச்சஸ் எங்கே இருக்கு? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நோட்டுக்கும் பவுச்சஸ்க்கும் எந்த விதமான டைரக்ட் ரிலேஷனும் கொடுக்கல. ஓகே, ஸோ பாசிபிலிட்டின்றது ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ன்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்ஸுக்கும் நோட்டுக்கும் தான் ரிலேஷன் இல்லை. அந்த நோட்டுக்குள்ள வேலெட் இருக்கு. ஓகே, சில பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பவுச்சஸ்ன்னு சொல்றாங்க. அந்த பவுச் வந்து பாத்தீங்கன்னா சில பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சஸ் விட வெளியே இருக்கும். அதுக்கு தூக்கிட்டு போயிட்டு நம்ம அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நம்ம என்ன வைக்கலாம்னா வேலெட்டையும் நோட்ஸும் ரெண்டுமே வைக்கலாம். ஸோ அப்படி வச்சோம்னா அப்போ கண்டிப்பா ஆல் நோட்ஸ் ஆர் pouch is a possibility. ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது ஃபாலோ ஆகும். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா சம் பவுச்சஸ் ஆர் வேலட்ஸ்னு சொல்றாங்க. பவுச்சுக்கும் வேலெட்டுக்கும் டெஃபரெண்ட் ரிலேஷன் இல்லைன்னு ப்ரீவியஸான கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஸோ செகண்ட் ஒன்ன்றது ஃபாலோ ஆகாது. அப்போ என்ன சொல்லலாம்னா ஒன்லி ஒன் ஃபாலோஸ், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். சம் பிரிக்ஸ் ஆர் ஷூஸ், சம் பவுல்ஸ் ஆர் கிரீம்ஸ். கொடுத்த கன்க்ளூஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ஆல் பிரிக்ஸ் ஆர் பவுல்ஸ், some bowls are shoes, all shoes are creams னு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் படி bricks shoes பார்த்தோம்னா எல்லா brickமே எங்க இருக்கு? பவுல்குள்ள இருக்கு. some bowls are shoes னு இருக்கு. ஓகே, இப்போ brick and shoes நம்ம கனெக்ஷன் இருக்கானா பாருங்க. எல்லா brickமே பவுல்குள்ள இருக்கு. அப்போ பவுல்ல சில பார்ட் வந்து பாத்தீங்கன்னா brickக்கு வெளியே இருக்கு. அந்த பவுல தான் நம்ம ஷூ வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோமே தவிர brick இருக்கிற பவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணல. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நமக்கு ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் சம் பவுல்ஸ் ஆர் கிரீம்ஸ் சொல்றாங்க. பாருங்க, சம் பவுல்ஸ் ஆர் வாட்? ஷூஸ். சில பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஷூஸ். அந்த ஷூஸ் எல்லாமே என்னது? கிரீம். அப்ப அந்த பவுலுக்குள்ள இருக்கிற ஷூஸையும் நம்ம கனெக்ட் பண்ணாதான் ஆல கனெக்ட் பண்ண முடியும் கிரீம் வச்சு. அப்ப கண்டிப்பா அந்த பவுலும் கனெக்ட் ஆயிருக்கும் இல்லையா? அப்ப கண்டிப்பா என்ன சொல்லலாம்? சம் பவுல்ஸ் ஆர் கிரீம்ஸ். செகண்ட் ஒன் ஃபாலோஸ், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 ஒன்லி
2 follows, right? Next one. So next one arrangement based கொடுத்திருக்காங்க. So solve பண்ணலாம் இங்க. Right. 10 persons are sitting in 2 parallel rows having 5 persons in each row. So 2 parallel row ஒரு ரோல 5 members சொல்லிட்டாங்க. So அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க draw பண்ணிக்கலாம். Right. So 1 2 3 4 5 members. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. So next இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. So next 1 2 3 4 5. நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். So that first draw பண்ணிக்கிறேன். In row 1 K L M and O are seated. In row 2 F G H I J are seated. Row 1 persons are sitting opposite to the row 2 persons. In each row some of them facing north and some of them facing south. ரைட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைரக்ஷன் கொடுக்கல. ரெண்டு ரோலையும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்துன்னு சொல்கிறாங்க. சரி, ரோ 1 எது வேணா எடுத்துக்கலாம், ரோ 2 எது வேணா எடுத்துக்கலாம். இதை ரோ 1 எடுத்துட்டோம்னா KL MN O இங்கே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே FG HI Jன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணலாம் இங்கே. ஓகே, ஸோ கண்டிஷன் படி பார்க்கலாம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களே என்னது, ரோ 2 persons are sitting below to row 1. Okay, row 2 persons like different colors and row 1 persons like different bikes. அதாவது row 1ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா row 2ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா different colors லைக் பண்றாங்க and row 1ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா different bikes லைக் பண்றாங்க. ரைட். அப்ப 2 வேரியபிள். Okay, G likes yellow and sits fourth to the right of F, who likes either black or pink. Right, so K sits in exactly middle of the row and likes Honda. அப்ப இது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். K என்றது டைரக்ட் இல்லையா, K இங்க எடுத்துக்கலாம். so K வந்து என்ன ஆகும், Honda ஆயிடும். ரைட். ஓகே, K is facing H, so K is facing H, who likes violet. ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ ப்ரீவியஸா என்ன கொடுத்துறாங்க, G likes yellow fourth to the right of F. so fourth to the right of F னா F இங்க எடுத்துக்கிட்டா fourth to the right இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு G வரும். இங்க G வந்துச்சுன்னா G என்னது நமக்கு yellowன்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் F என்றது F வந்து பாத்தீங்கன்னா black வரணும், அப்படி இல்லைன்னா என்ன வரணும், pink வரணும். கிளியரா? இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டியில F வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு, ஓகே, அப்ப இந்த கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா F வந்து நார்த் ஆயிடும், ஏன்னா fourth to the right சொல்றதுனால. இந்த கண்டிஷன்ல சவுத் ஆயிடும் F, அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா G yellowன்னு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் H வந்து பாத்தீங்கன்னா இங்கே தான், சாரி K வந்து பாத்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும், அண்ட் H வந்து பாத்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். Hனா என்ன சொல்றாங்க, வயலட் கலர் லைக் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் Kனா என்ன சொல்றாங்க, ஹோண்டா பைக்கை வந்து லைக் பண்றாங்கன்னு சொல்றாங்க. கரெக்ட். அப்ப நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, L sits neither adjacent to K nor opposite to F. So adjacent to K னா பக்கத்துல வர மாட்டாங்க K க்கு, and opposite F இருக்க மாட்டாங்க. அப்ப L ன்றது இங்க வரும். இந்த கண்டிஷன்ல இதுவும் அதேதான். H க்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது K க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா L வர மாட்டாங்க, ஆப்போசிட் ஆஃப் F ன்னு கிடையாது. அப்ப L வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும் நமக்கு. ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 2 persons are sitting between L and M. So L and M க்கு நடுவுல 2 person னா M இங்க வரும். L and M பக்கத்துல 2 persons னா இந்த மாதிரி வரும். Who likes either TVS or Axis. அத வந்து பாத்தீங்கன்னா M வந்து பாத்தீங்கன்னா TVS-உம் லைக் பண்றாங்க, இல்ல TVS அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா Axis லைக் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு TVS இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா Axis லைக் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன், no persons is between M and one who likes Suzuki னா அப்ப பக்கத்துல தான் இருக்கணும், இங்க ஹோண்டா இருக்கு, so that இங்க நமக்கு சுசுகி வரும். கரெக்டா? இந்த கண்டிஷன்ல இங்க நமக்கு சுசுகி வரும். N and F facing each other. N and F facing each other னா F இங்க இருக்குன்னா இங்க N வரும். facing each other ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே, facing each other இந்த பர்சன் சவுத்னா இந்த பர்சன் நார்த். இந்த கண்டிஷன்ல N இங்க வரும். facing each other னா ஓகே, சோ ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும்போது F வந்து இங்க என்ன எடுத்துட்டோம், நார்த்னு எடுத்துட்டோம். அப்ப இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்ப இந்த கண்டிஷன் தான் நமக்கு ஆன்சர் வர பாசிபிள். ரைட். நெக்ஸ்ட் ஒன், the one who likes black sits third to the right of I. black வந்து third to the right of I னா I இங்க தான் வரணும். சோ இங்க எடுத்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க yellow இருக்கு பாசிபிள். அப்ப இங்க I எடுத்தா நம்ம third to the right of I, இங்க black வரணும். இங்க ஆல்ரெடி black pink ரெண்டுமே பாசிபிள், சோ இங்க black தான் வரணும். சோ பாசிபிள். அப்ப இங்க பாத்தீங்கன்னா F வந்து பாத்தீங்கன்னா black, H வந்து violet, G வந்து yellow, I வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது நமக்கு, I கலர் கொடுத்திருக்காங்களா,
ஐ who like green னு சொல்றாங்க ரைட். ஸோ ஐ who like green, அப்போ ஐ வந்து பார்த்தீங்கன்னா green, ரைட். அப்போ இன்னும் ஒரு பர்சன் யார் இருப்பா, FGHI J. ஸோ J வந்து இங்கே வரும். ஸோ J வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒரு கலர் தான் பிங்க் வரும் நமக்கு, கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துனா பார்க்கலாம். O likes either TVS or Activa and facing north direction. ஓகே, ஸோ ஃபேசிங் நார்த் டைரக்ஷன் ஓ. ஸோ ஓ இங்கே தான் வருவாங்க. ஸோ ஃபேசிங் நார்த் டைரக்ஷன். டிவிஎஸ் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவான்னு சொல்கிறாங்க, ரைட். ஸோ பார்க்கலாம். எல் லைக்ஸ் நெய்தர் ஆக்டிவா நார் டிவிஎஸ். எல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாவும் லைக் பண்ண மாட்டாங்க, டிவிஎஸும் லைக் பண்ண மாட்டாங்க. அப்போ இங்கே ஆக்டிவாக எடுக்க முடியாது, இங்கேயும் ஆக்டிவாக எடுக்க முடியாதுன்னா ஓகே, அப்போ என்ன பண்ண முடியும். ஸோ இங்கே இந்த ரெண்டு இடத்துல நம்ம ஆக்டிவாக எடுக்க முடியாதுன்னா ஆக்டிவாக நமக்கு யார் எடுக்க முடியும், நெய்தர் தான் சொல்கிறாங்க, ரைட். இல்லை ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சொல்றாங்க. அப்போ இங்கே ஆக்டிவா எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எடுக்க முடியாது, நம்ம டிவிஎஸும் எடுக்க முடியாது, கரெக்டா. அதானே சொல்றாங்க, ஆக்டிவா டிவிஎஸ் இங்கே ரெண்டுமே எடுக்க முடியாது. ஸோ ரெடி பார்க்கலாம். ஆக்டிவா அண்ட் டிவிஎஸ் இங்கே எடுக்க முடியாது. இப்போ டிவிஎஸ் வந்து ஒன்று இங்கே எடுக்கணும், அப்படி இல்லைன்னா இங்கே எடுக்கணும், ரைட். ஸோ அதுதானே, இங்கே டிவிஎஸ் இல்லை ஆக்டிவா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், and he sit opposite to G. So and he sit opposite to G. யார் வந்து பார்த்தீங்கன்னா L opposite to G உட்காந்துருக்காங்க, ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிங்க, ஆப்போசிட் டு G எடுக்காதீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங், ரைட். ஸோ ஃபேஸிங் ஜின்னு எடுத்துங்க. L neither likes Activa nor TVS and he is facing G and both are facing same direction சொல்றாங்க. அப்போ மீனிங் என்னதுன்னா G-யை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ரைட். ஸோ ஜியை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சொல்றாங்க. போத் ஆர் ஃபேஸிங் வாட், ஆப்போசிட் டைரக்ஷனா. மீனிங் என்னது, இவர் சவுத்துனா ஓகே, இவர் சவுத்துனா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்தீங்கன்னா என்ன ஆவாங்க, சேம் டைரக்ஷன்ல, ஸோ சவுத் ஆவாங்க. ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவரை நோக்கி தான் உட்காந்துருக்காருன்னு மீனிங், ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாட் மோர் தென் 2 person ஃபேஸிங் சேம் டைரக்ஷன் இஸ் அட்ஜஸ்டன்ட் டு ஈச் அதர். பக்கத்தில் இருக்கிறவங்கள அதிகம் பேர், அதாவது பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன் உட்காந்துருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், the one who likes pink facing same direction as G. So pink வந்து பார்த்தீங்கன்னா same direction as G. So pink வந்து G J ன்னு தெரியும் நமக்கு, அப்போ same direction as G. Next one, but not like TVS. So but not like TVS னா அப்போ pink வந்து பார்த்தீங்கன்னா சவுத்னா அப்போ TVS, ஓகே TVS நம்ம என்ன எடுக்கல இல்லையா. இப்போ பாசிபிள் பாருங்க, இங்க நம்ம ஆக்டிவா எடுக்க முடியாது. ஸோ அப்போ இங்க டிவிஎஸும் எடுக்க முடியாது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் தான் எடுக்க முடியும். அப்போ இங்கே ஆக்சஸ் எடுக்க முடியும்னா அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் தான் எடுக்க முடியும். இங்கே டிவிஎஸ் எடுத்துட்டோம்னா அப்போ இங்கே என்ன வரும், நமக்கு ஆக்டிவா வரும், புரியுதா. அப்போ இங்கே ஆக்டிவா. ஸோ ஃபைனல் இது பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ டிவிஎஸ் என்ன சொல்றாங்க அவங்க, பட் நாட் ஆஸ் ஒன் லைக்ஸ் டிவிஎஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பிங்க்கும் டிவிஎஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். அப்போ பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து, அப்போ டிவிஎஸ் என்ன ஆகும், நார்த். இப்போ இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இவங்க 2 பேரும் நார்த்ல இருக்காங்க. என்ன சொல்றாங்க, மேக்ஸிமம் 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனா இருக்கிறவங்க பக்கத்துல உட்கார முடியும், அதுக்கு மேல உட்கார முடியாது. அப்போ இங்க நார்த் எடுத்தோம்னா அது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ என்ன எடுக்கணும், சவுத். இப்போ இந்த 4 பேரோட டைரக்ஷன் ஓகே ஆயிடுச்சு நமக்கு. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓகே, இங்க பாருங்க, இப்போ நம்ம இங்க இது சவுத் எடுத்தா என்ன ஆகும், இங்க ஒருத்தர் நார்த் எடுக்கணும், ஒருத்தர் நார்த் எடுத்தா இங்க சவுத் எடுக்கணும். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபேஸிங் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பார்க்கலாம், ரைட். N and F facing each other. ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம், ரைட். ஸோ நோ ஒன்ஸ் இஸ் பிட்வீன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, else is K sits exactly between. So K is facing H ன்னு சொல்லியிருக்காங்க. K is facing H. Who likes violet? ஓகே, ஸோ ஃபேஸிங் தான் கொடுத்துருக்காங்க, ரைட். நமக்கு கண்டிஷன் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பர்சன் தான் ஃபேஸிங், ஓகே. இங்கே N and F ஃபேஸிங் ஈச் அதர், அது ஆல்ரெடி எழுதாச்சு. No one sits between Suzuki. So next, the one who likes black sits third to the right of I. Who likes green? O likes either, right. O likes either active or and facing north direction, right. அது எடுத்தாச்சு. And he is opposite to G. Sorry, இது வந்து பார்த்தீங்கன்னா facing G. Not more than 2 persons are facing same direction adjacent to each other, right. சரி பார்க்கலாம். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் எடுத்துட்டோம்னா இது நார்த் ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்க சவுத் எடுத்துட்டோம்னா இங்க நார்த். பட் இது ரெண்டு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். Okay, not more than 2 person adjacent. One person who likes pink facing same direction as G, okay, and not like TVS. So இங்க தான் நம்ம ஏதோ மிஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன், ரைட்.
Okay, so next question என்னன்னு பார்க்கலாம். Okay, so next one, so arrangement based கொடுத்திருக்காங்க. Right, so 10 persons are sitting in 2 parallel rows having 5 persons in each row. In row 1, K, L, M, N and O are seated, and in row 2, F, G, H, I and J are seated. The row 1 persons are sitting opposite to row 2 persons. In each row, some of them facing north and some of them facing south. ஸோ ஒரு ரோலையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ரோ சவுத் ஒரு ரோ நார்த் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம்மா நார்த் சம்மா சவுத்துன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரோலையும் ரோ 1ல கூட அந்த மாதிரி இருப்பாங்க, ரோ 2லையும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. Row 2 persons are sitting below to row 1 persons. Row 2 persons like different colors and row 1 persons like different bikes. So row 1ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வேற வேற கலர் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ரோ 2ல இருக்கவங்க வேற வேற கலர்ஸ் பிடிச்சிருக்கு. ரோ 1ல இருக்கிறவங்களுக்கு வேற வேற டிஃப்ரெண்ட் பைக்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. ரைட், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டிஷன் ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ 1 2 3 4 5, ஸோ 5 people. ஸோ நெக்ஸ்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ நமக்கு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ எடுத்துக்கலாம் 1 2 3 4 5. ஸோ அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5. ரைட், இங்கே நம்ம இனிஷியலாக டைரக்ஷன் எடுத்துக்க முடியாது, ஏன்னா நமக்கு தெரியாதனால. ஸோ பார்க்கலாம். G likes yellow, sits fourth to the right of F, who likes black or pink. Next one, K sits in exactly middle of the row and likes Honda. ஓகே, நமக்கு என்ன தெரியும், கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் இருக்கும்னு தெரியும். ஸோ அதை நம்ம ஜஸ்ட் ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ KLM, ஸோ KLM N அண்ட் O இங்கே இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா FGHIJ இங்கே இருப்பாங்க 5 மெம்பர்ஸ். ரைட், ஸோ பார்க்கலாம். ஸோ கே எடுத்துட்டோம்னா கே வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, கே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இருப்பாங்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த ரோல இருப்பாங்கன்னு தெரியும். கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா. ரைட், அண்ட் கே இஸ் ஃபேசிங் ஹெச், who likes violet. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். சாரி, இங்கே எடுத்துட்டோமா. ரைட், ஸோ ஹெச் violet. ஸோ ஹெச் violetனா இங்கே ஹெச் violet வந்துடும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன், அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா G likes yellow, sits fourth to the right of F. ஸோ பாசிபிள் இங்கே F எடுத்துட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா G இங்கே வரும். ஸோ G வந்து பார்த்தீங்கன்னா yellow ஆகிடும். F likes either black or pink. ஸோ black இல்லை பிங்க், ஏதாவது ஒன்று இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வரணும். ஸோ இன்னொரு கண்டிஷனில் எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் ஆகிடும் இந்த கண்டிஷன் பார்க்கும்போது. ரைட், அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் இஸ் ஃபேசிங் கேனா. ரைட், ஸோ ஹெச் இஸ் ஃபேசிங் கே. ஓகே, இதுதான் கண்டிஷன், ஹெச் ஃபேசிங் கே. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கே பார்த்தோன்னா நம்ம இன்னொரு கண்டிஷன், எஃப் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஆகிடுச்சுன்னா 1 2 3 4 இங்கே ஜி இங்கே எல்லோ எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி வருது. அப்போ இங்கே கே வரும். ஸோ கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா, இது ஒரு கண்டிஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச் வரும், வயலட். ரைட், ஸோ ஃபேசிங்னா வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆகிடும் நமக்கு. கிளியரா? நெக்ஸ்ட், ஹூ லைக்ஸ் வயலட். ஓகே, எல் இஸ் நெய்தர் adjacent to K nor adjacent to K nor opposite to F. ஸோ adjacent to K னா இந்த ரெண்டு இடத்துல நமக்கு என்ன வரக்கூடாது, L வரக்கூடாது. அதே மாதிரி Fக்கு ஆப்போசிட்ல L வரக்கூடாதுன்னா L இங்கே தான் வரும். இந்த கண்டிஷனில் ஆப்போசிட்ல L வரக்கூடாது அண்ட் adjacent to Kக்கு L வரக்கூடாதுன்னா L இங்கே தான் வரும். ரைட், ஹூ லைக், ஓகே ஹூ லைக் இல்லை. ஓகே, ஸோ அதான் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட், 2 persons sitting between L and M. L and Mக்கு நடுவில் 2 persons. ரைட், ஸோ L and M பக்கத்தில் 2 personsனா அப்போ இங்கே M வரும். இந்த கண்டிஷனில் இங்கே M வரும் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன், who likes either TVS or Access. அதாவது பார்த்தீங்கன்னா M likes either TVS or Access. ரைட், ஸோ அதே மாதிரி இங்கே TVS or Access. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், no person sits between M and one who likes Suzuki. ஸோ எம்முக்கும் சுசுக்கி நடுவில் யாருமே இல்லைன்னா இங்கே ஹோண்டா இருக்கு. அப்போ சுசுக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரணும். கிளியரா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுசுக்கி இங்கே தான் வரணும், இங்கே ஹோண்டா இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் ஒன், N and F face each other. N and F face each otherனா N இங்கே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா N இங்கே வரும். ஃபேஸிங் ஈச் அதர்னு சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிங்க. ஈச் அதர்னா இருந்தது ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா N and F இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா இங்கே N எடுத்துட்டோம், N தான் F பார்த்துட்டு இருக்காங்க, F வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கல. ஸோ கோச்சிக்கிட்டு இருக்காங்க. ரைட், அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வராது. ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றாங்க பாருங்க. The one who likes black sits third to the right of 5. ஸோ பிளாக் இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஐனா இங்கே பிளாக் வர பாசிபிள் இருக்கு இல்லையா? அப்போ பாசிபிள் என்னது, அப்போ இங்கே வர இங்கே ஐ வந்துச்சுன்னா தேர்ட் டு த ரைட்னா ஐ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இருப்பாங்க. ஸோ தேர்ட் டு த ரைட் பிளாக். ஸோ சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஐ கலர் கொடுத்துட்டாங்க, ஐ லைக்ஸ் கிரீன் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லா கலரும் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. ரைட், ஸோ எல்லா கலரும் பிளேஸ் பண்ணிட்டோம். அப்போ இன்னும் ஒரே ஒரு கலர் தான் இங்கே வரணும். என்ன கலர் வரணும்? பிங்க். அப்போ இங்கே பிங்க். எல்லா பர்சனையும் பிளேஸ் பண்ணிட்டோம் இந்த ரோல.
J மட்டும் தான் பேலன்ஸ், J பிளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு பாருங்க. O either likes TVS or Activa. O வந்து பாத்தீங்கன்னா TVS or Activa, இங்க தான் நமக்கு O வரணும். O வந்து TVS or Activa வரணும். ஸோ யார் வருவாங்க நம்ம தெரியல. நெக்ஸ்ட் and facing north direction, that is O is facing north direction. L neither likes TVS or Activa. L வந்து பாத்தீங்கன்னா TVS வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ண மாட்டாங்க, ஆக்டிவாவும் லைக் பண்ண மாட்டாங்க. இப்போ ரிமைனிங் இருக்கிறது நமக்கு TVS, ஆக்சஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா, இந்த 3 தான் இருக்கு. அந்த 3த்துல 2 பைக் வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ண மாட்டீங்கன்னா, 3வது பைக் என்ன இருக்கு, ஆக்சஸ் தான் இவங்க லைக் பண்ணுவாங்க. இவங்க ஆக்சஸ் லைக் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன லைக் பண்றாங்க, ஆக்டிவா, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன லைக் பண்றாங்க, ஓ வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் இல்ல ஆக்டிவா லைக் பண்றாங்க. அப்ப டிவிஎஸ் ஆக்டிவா லைக் பண்றாங்கன்னா இங்க நம்ம டிவிஎஸ் போட்டோம்னா இங்க ஆக்சஸ் எடுக்கணும், பாசிபிள் கிடையாது. அப்ப இங்க என்ன வரும், நமக்கு இங்க ஆக்டிவா வரும், இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிவிஎஸ் வரும். ரைட். இப்போ டைரக்ஷன் நம்ம எதுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும், எம்முக்கு டைரக்ஷன், எல் டைரக்ஷன், ஜே டைரக்ஷன், ஜி டைரக்ஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க, அண்ட் ஹி இஸ் ஆப்போசிட் டு ஜி, அண்ட் ஹி இஸ் ஆப்போசிட் டு ஜினா, ரைட், இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் இல்ல, இங்க ஃபேசிங்னு எடுத்துங்க. ஓகே, ஃபேசிங்னு எடுத்துங்க. he is facing G and both are facing same direction. So facing G னா G ய ஃபேஸ் பண்ணிருக்காரு, both are same direction. என்னது, இந்த பர்சன்ஸ் L சவுத்னா G கூட சவுத். கரெக்டா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாட்டி இதையும் பார்க்கலாம். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, நாட் மோர் தேன் 2 persons are facing same direction. நாட் மோர் தேன் 2 persons are facing same direction. ஓகே, சேம் டைரக்ஷன்ஸ் இஸ் adjacent to each other. அதோட மீனிங் என்னது, பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க மேக்ஸிமம் 2 பேர், ஓகே, அதிகபட்சம் 2 பேர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன்ல இருக்க முடியும். ரைட். இப்போ 2 பேர் சவுத் இருக்காங்கன்னா 3வது பர்சன் சவுத் இருக்க வாய்ப்பு இல்லை, பக்கத்துல இருக்கிறவங்க நார்த்தா தான் இருக்கணும். அதுதான் அதோட கண்டிஷன். நெக்ஸ்ட், ஒன் ஹூ லைக்ஸ் பிங்க் ஃபேசிங் த சேம் டைரக்ஷன் ஆஸ் ஜின்னு சொல்றாங்க. பிங்க் சேம் டைரக்ஷன் ஆஸ் ஜி. ஸோ ஜி என்னது சவுத், அப்போ பிங்க் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் சவுத் ஆயிடும். ரைட். அப்புறம் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, பட் நாட் ஆஸ் ஒன் லைக்ஸ் டிவிஎஸ். அப்போ டிவிஎஸ் மாதிரி கிடையாது, அப்போ டிவிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஆயிடும், நார்த். கிளியர். ஸோ மேலே வந்து எல்லாத்தோட டைரக்ஷன் வந்துச்சு, இங்கே ஹெச்சோட டைரக்ஷன் பிளேஸ் பண்ணணும். ஹெச்சுக்கு வந்து சவுத் வருமா நார்த் வருமானா, ஹெச் வந்து இப்போ சவுத் போட்டோம்னா 3 பேர் ஆயிடுவாங்க, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த்ன்ற வரணும். ரைட். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியரா? ரைட். இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் த ஒன் ஹூ லைக்ஸ் கிரீன் அண்ட் ஒன் ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு என். கிரீன் அண்ட் ஆப்போசிட் டு என். ஆப்போசிட் டு என் யார் இருக்கா, எஃப். ஸோ எஃப்க்கும் கிரீனுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 3, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், which of the following does not belong to that group? ரைட். ஸோ ஆட் ஒன் அவுட். என்எஃப் ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க, ஜேஎம் ரைட் வேற வேற டைரக்ஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கேஹெச் சேம், அதாவது ஆப்போசிட், அதாவது ஒருத்தர் பார்த்து உட்காந்துருக்காங்க. எல்ஜி, ஓகே, எல்ஜி வந்து பாத்தீங்கன்னா வேற வேற டைரக்ஷன் உட்காந்துருக்காங்க. ஐஓ வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. ரைட். ஸோ அப்போ நம்ம வேற என்ன பண்ண முடியும் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கார்னர்ஸ், எல்ஜி வந்து பாத்தீங்கன்னா கார்னர், ஜே அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ பார்க்கலாம், இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இன்சைட் ஃபேஸ் பண்ணி, அதாவது சவுத் நார்த். அதே மாதிரி ஜேஎம் பாத்தீங்கன்னா 2 பேர் சேம் டைரக்ஷன், தட் இஸ் ஓகே, சேம் டைரக்ஷன்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா நார்த், இவர் வந்து சவுத். நெக்ஸ்ட் கேஹெச் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. எல்ஜி ஓகே, ஒருத்தர் ஃபேஸ் பண்ணல. ஓஐ ஓகே. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா எல்ஜி தான் டிஃப்ரெண்டா இருக்கீங்க. ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன், அதாவது ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாரு, இவர் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டாரு. அதாவது இன்னும் சொல்லணும்னா இவங்க 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன், இவங்க 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, கேஹெச் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், ஒருத்தர் நார்த்னா ஒருத்தர் சவுத். நெக்ஸ்ட் ஐஓ வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், ஒருத்தர் நார்த்னா ஒருத்தர் சவுத். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே சேம் டைரக்ஷன்ல இருக்காங்க, எல்ஜி. அப்ப என்னது, ஆப்ஷன் நம்பர் 4, எல்ஜி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், எல் லைக்ஸ் which of the following bike. எல் வந்து பாத்தீங்கன்னா எந்த பைக் லைக் பண்றாங்க, ஆக்சஸ். ரைட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 5, ஆக்சஸ். Next one, the number of persons is sitting to the left of O is same as to the left of dash in row 2. So left of O யாருக்கா, 1 2 3. so 3 பேர் இருக்காங்க. அப்போ left of dash in row 2, left of dash in row 2 னா
என்ன வரும் f எடுத்துட்டா f க்கு லெஃப்ட்ல யாருமே இல்ல நெக்ஸ்ட் j எடுத்துட்டா j க்கு லெஃப்ட்ல 1 2 3 அப்ப j தான் நமக்கு வரும் h எடுத்துட்டீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பேர் தான் i எடுத்துக்கிட்டா வந்து லெஃப்ட்ல ஒருத்தர் தான் இருக்காரு g எடுத்துக்கிட்டா யாருமே இல்ல அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர் j ஆப்ஷன் நம்பர் 2 j next one so next one direction based கொடுத்திருக்காங்க that is based upon coded form right okay so first இந்த மாதிரி கொடுத்தா நம்ம first என்ன பண்ணனும்னா பாருங்க a and b ன்னு இருக்கு so இங்க தான் நம்ம கவனிக்கணும் first person to second person தான் எல்லாமே இருக்காங்க so first person to second person இருந்துச்சுனா ஈஸி கொஞ்சம் right so இங்க எல்லாமே a இருக்கு இங்க எல்லாமே b இருக்கு so first person to second person தான் left to right right இப்போ percentage dollar ash and star னு கொடுத்திருக்காங்க right so percentage னா என்னது right next dollar னா என்னது next ash னா என்னது next and னா என்னது percentage னா என்னது இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் percentage னா என்னது south னு கொடுத்திருக்காங்க so first person to second person ன்றதால first அது மட்டும் எடுத்துட்டா போதும் நம்ம south next dollar னா என்னது north next ash னா என்னது west next and னா என்னது east next percentage னா okay percentage வேற என்ன ஓகே 4 தான் கொடுத்துருக்காங்களா percentage ரெண்டு வாட்டி எடுத்துட்டேன் ஓகே ரைட் சோ இப்போ எடுத்துக்கணும் சோ எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்பர்ஸ் பாருங்க இங்க 13 இருக்கு இங்க என்ன இருக்கு 15 மீட்டர்ஸ் இங்க 15 இருக்கு 17 மீட்டர்ஸ் 22 இருக்கு 20 மீட்டர்ஸ் 14 இருக்கு 12 மீட்டர்ஸ் அப்ப என்ன சொல்லலாம் ஈவன் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா 2 மைனஸ் பண்றாங்க ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா 2 ஆட் பண்றாங்க கிளியரா இதுதான் கான்செப்ட் இங்க ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இங்க நம்ம எடுத்துங்க சோ ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்றாங்க அப்ப இது 20 ஆயிடும் ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா ஆட் பண்றாங்க ரெண்டா சோ 7 ஆயிடும் சோ இங்க ஆட் நம்பர் சோ 15 இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் இப்ப மைனஸ் பண்றாங்க சோ 26 ஆயிடும் கிளியரா இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் 15 இது வந்து பாத்தீங்கன்னா 22 ரைட் ஓகே இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் எப்படி சால்வ் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் p percentage so percentage னா என்னது p is south of q இல்லையா so p is south of q so q இங்க எடுத்துட்டு p is south of q எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காரு 20 meters 22 னா என்ன ஆகும் -2 ஆயிடும் இல்லையா நெக்ஸ்ட் p ash s so ash னா என்னது west so p is west of s எவ்வளவு மீட்டர்ஸ் 7 meters next one q and னா என்னது east so q is east of u so q is east of u எவ்வளவு மீட்டர்ஸ்னா 15 meters right next one u dollar w dollar னா என்னது north u dollar w that means what u is north of w எவ்வளவு மீட்டர்ஸ்னா 26 meters so u is 26 meters north of w next one y and p and னா என்னது east so y is east of p so y is east of p எவ்வளவு மீட்டர்ஸ்ல இருக்காங்க 15 மீட்டர்ஸ்ல இருக்காங்க அப்ப y is east of p னா அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா y வந்துச்சுன்னா இது ஒரு 8 meters இருக்கும் நமக்கு ரைட் ஆல்ரெடி 7 இருக்கு அப்போ 8 meters வரும் நமக்கு கிளியரா ரைட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் w ash r that is 22 so w ash னா என்னது west so w is west of r so w is west of r எவ்வளவு மீட்டர்ஸ் 22 meters so இது 15 plus 7 ஓகே அப்ப இங்க கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வருவா r வருவாங்க எவ்வளவு மீட்டர்ஸ் 22 meters இதுதான் நம்மளோட ஃபைனல் டைரக்ஷன் அவங்க அரேஞ்ச்மென்ட் அவங்க கொடுத்தது இப்போ 1 by 1 क्वेश्चन நம்ம பார்க்கலாம் நம்ம u is in which direction with respect to r u is in which direction with respect to r r ல இருந்து பாக்கும்போது north west direction that is option number 5 right so north west direction option number 5 u தான் பார்க்கணும் r கிட்ட இருந்து பாக்கும்போது right so next one what is the shortest distance between q and y so q க்கும் y க்கும் shortest distance னா y எங்க இருக்கு நமக்கு இங்க இருக்கு so shortest distance பாருங்க ஓகே இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணுமா q y க்கு இது வந்து பாத்தீங்கன்னா 20 இருக்கு so 20 ஸ்கொயர்னா நமக்கு என்ன வரும் 400 plus இது டோட்டல் எவ்வளோ 55 சாரி 15 so 15 ஸ்கொயர் so 15 ஸ்கொயர்னா என்னது 225 ரைட் அப்ப ரெண்டு பண்ணனும்னா 625 வரும் so root of 625 னா என்னது 25 so that means 25 meters that is option number 3 right next one which of the following does not belong to that group right so wq w and q so இந்த மாதிரி இருக்கு right next ry யும் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கு
PU P and U, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருக்கு பார்க்கலாம். YP வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைன்ல இருக்கு. நெக்ஸ்ட் SQ, ஸோ SQ, ஸோ இந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைன்ல PY என்ன சொல்லணும், ஓகே YP மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைன்ல இருக்கு. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சவுத் வெஸ்டோ இல்லை பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டோ அந்த மாதிரி இருக்கு, ரைட்? அப்போ YP தான் நம்மளோட ஆட் ஒன் அவுட்டிங்க, ஃபோர்த் ஒன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், S is in which direction with respect to W? S is in which direction with respect to W? So W ல இருந்து பார்க்கும்போது S ஓட டைரக்ஷன் என்னது, ரைட்? W ல இருந்து பார்க்கும்போது S ஓட டைரக்ஷன் என்ன ஆகும், நார்த். W ல இருந்து பார்க்கும்போது, ரைட்? ஸோ இங்க இருந்து S ஓட டைரக்ஷன் என்ன ஆகுது, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3, நார்த் ஈஸ்ட், ரைட்? ஸோ இன்னைக்கு பண்ண இந்த பேப்பர் எக்ஸ்பிளேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.